இதுக்குள்ள ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணலாமா? ஒரு டீ பாட்டுக்குள்ள எப்படி இந்த ஃபிஷ் டேங்க் செட் பண்ணணும் தான் பார்க்க போறோம். ஆமாங்க, இன்னைக்கு வீடியோ கிரியேட்டிவான ஃபிஷ் டேங்க் ரெடி பண்றதா. முகரக்கட்ட இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணம் கிட்டத்தட்ட 2 மாசமா அலைஞ்சு கடைசியா டிக்டாக்ல இந்த டீ பாட்டை வாங்கிட்டேன். ஏன்னா நார்மல் ஃபிஷ் டேங்க் இல்லாம இந்த டீ பாட்டை செலக்ட் பண்ணங்கிறதுக்கான காரணம் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டீ செப்பரேட்டர் தான். இது நமக்கு ஃபிஷ் உள்ள இருக்கும் போதே ஃபிஷ் வெளியே வராம தண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். சோ ஒரு தடவையும் நான் ஃபிஷ் வெளியே எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அது மட்டும் இல்லாம இப்படி சாச்சா போதும், ஃபிஷ் உள்ள இருக்கும் போதே அழுக்கு தண்ணி மட்டும் ஈஸியா செப்பரேட் ஆகி வந்துரும். இல்லனா ஒரு தடவையும் நான் அப்படியே இந்த பாட்டை எடுத்து ஃபுல்லா மாத்திர மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்காக தான் நான் இந்த டீ பாட்டை செலக்ட் பண்ணேன். அப்புறம் நார்மலா எனக்கு இந்த டேங்க பிளைனா வரதெல்லாம் பிடிக்காது. சோ நான் வீட்டுக்கு முன்னாடி இருக்க நார்மல் சாண்ட் எடுத்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிருக்கேன். இந்த சாண்டை நான் எப்படி வாஷ் பண்ணேன், எப்படி ஹீட் பண்ணி காய வச்சேன் அப்படின்லாம் காட்டினா கண்டிப்பா நீங்க வெறுத்துடுவீங்க. ஆமாங்க, நான் ஒரு 3 to 4 hours பண்ணிருக்கேன் அந்த ப்ராசஸ் மட்டுமே. நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த வெர்சா டேங்க வரது பிடிக்காது. அதனால இந்த பிளான்டட் அக்வேரியம் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால இப்படி ஒரு மணி பிளான்ட் எடுத்து செட் பண்ணிட்டு 2 கல்லையும் இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிட்டேன். இந்த கல்லு ரெண்டும் நம்ம எப்போதும் வாக்கிங் போவோம்ல, அப்ப கீழ இருந்து எடுத்தது. இந்த கல்லு மண்ணு பிளான்ட் நீங்க கடையில போய் கேட்டிருந்தாலே ஒரு 50 வெள்ளிக்கு மேல வந்திருக்கும். ஆனா நமக்கு டீ பாட் 25, ஃபிஷ் 15, ஃபுட் 12. சோ நம்ம ஒரு 50 ரிங்கட்டுக்குள்ள மொத்தமாவே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி எல்லாம் ஊத்தி ஒரு 3 days செட் ஆகிறதுக்கு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கான கெஸ்ட்டை செலக்ட் பண்ணவே போனோம். இது வரைக்கும் நான் இந்தியால இருக்கும்போது ஒரு 3 பெட்டா வாங்கியிருக்கேன். பட் 3 பெட்டாவுமே இப்ப இல்ல. நான் அவங்களை கடையில பாத்துக்கிறத விட நல்லா தான் பாத்துக்கிட்டேன். இருந்தாலும் என்கிட்ட இருக்க மாட்டானுங்க, என்னன்னே தெரியல. இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எந்த அளவுக்குனா அந்த கடைக்காரரே வெறுத்து போற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸா நின்று செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த தடவை நான் இந்த பிளக்கெட் வெரைட்டி பெட்டா தான் வாங்கலாம்னு இருக்கேன். அந்த வெரைட்டில பாக்குறப்பதான் இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் கலர்ஃபுல்லாவும் ஏதோ நம்மள பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. பொல்லாதவன் மூவில தனுஷுக்கு பைக் மாட்டுற மாதிரி இவர் என்ன பார்த்துட்டே இருந்தாரு. எனக்கே என்னமோ ஃபீல் ஆயிடுச்சு. சோ இவரையும் 2 ஜீப்ரா ஸ்னெயிலையும் எடுத்து போட்டு வந்துட்டேன். அங்க உள்ள கேஷியர் இல்ல கேட்டியர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். செக் பண்ணி தான் வெளியவே அமிச்சாரு. எப்போதும் போல ஃபிஷ் வாங்கினா மனசுக்குள்ள ஒரு பாட்டு ஓடும். அதே பாட்டோட வீட்டுக்கு வந்து கண்டிஷனிங்காக அப்படியே அந்த கவரோட தண்ணியில வச்சுட்டேன். ஆமா, நம்மளோட வாட்டர் டெம்பரேச்சர் அந்த ஃபிஷ்க்கு செட் ஆகிறதுக்காக அப்படியே ஒரு 6 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பொறுமையா அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணேன். அவரும் அப்படியே பொறுமையா கேஷுவலா வெளியே வந்து எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு. அப்படியே நம்மளோட ஜீப்ரா ஸ்னெயிலையும் தண்ணிக்குள்ள விட்டுட்டோம். அவங்களும் ஜாலியா இந்த மாதிரி சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் யானு தெரியல, இவரை பார்த்தோன்னா வெள்ளச்சாமிங்கிற பேர் தான் ஞாபகம் வந்தது. இவருக்கு அங்கங்க தான் ஒயிட் ஸ்பாட் இருக்கு, மத்தபடி கலர்ஃபுல்லா தான் இருந்தாரு. இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் இந்த பேர் பிடிக்கும்னு நினைச்சேன். அப்படி பிடிச்சா வெள்ளச்சாமின் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க, நானும் வெள்ளச்சாமியும் கட் அண்ட் ஃபிட்டோட இருக்கும். நீங்களும் அதே மாதிரி கட் அண்ட் ஃபிட்டோட இருங்க. டெய்லி இதுக்கப்புறம் வெள்ளச்சாமியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.